சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு வரலாறு காணாத வெற்றி இந்த 2026 தேர்தலில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பற்றி ஒரு தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026க்கான தேர்தல் முடிவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை வாக்கு எண்ணிக்கை வருகின்ற 4ஆம் தேதியானது தொடங்கப்பட இருக்கிறது. இந்த சூழ்நிலை யார் தமிழகத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த சூழ்நிலை தற்பொழுது அதிமுக மிகப்பெரிய ஒரு வரலாறு காணாத வெற்றியை இந்த 2026 தேர்தலில் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சர்வே எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இருந்த திமுக ஆட்சி 5 ஆண்டு காலங்கள் நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை 5 ஆண்டுகள் முடிஞ்சிச்சு. இந்த ஒரு சூழ்நிலை திமுக என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க. அதாவது திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு கிடையாது, அப்புறமா அமைச்சருடைய சர்ச்சை பேச்சு, ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் திமுக கட்சியின் மீது இருப்பதன் காரணமாக தற்பொழுது அதிமுகவுக்கு பெரும்பான்மையோடு ஆதரவை தெரிவிச்சுட்டு வந்ததாகவும் நிறைய பெரும்பான்மையான தொகுதியை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. இதில் குறைந்தது ஒரு 110 to 120 தொகுதியில் வென்றால் மட்டுமே அந்த கட்சியால் ஆட்சி அமைக்க முடியும். இந்த தடவை 4 முனை போட்டியானது இருக்குது. இதில் யார் வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பானது கிளம்பியிருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது பார்த்தீங்கன்னா அதிமுக பெரும்பான்மையான தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கிட்டத்தட்ட அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 40 விழுக்காடுகள் வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது 2026 தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களிச்சிருக்கீங்க, இதில் யார் வெல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா 4 முனை போட்டி என்பதனால பார்த்தீங்கன்னா வாக்குகள் சிறிது கிடப்பதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா 4 பக்கங்களும் பார்த்தீங்கன்னா வாக்குகள் பிரிஞ்சிருப்பதாக சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எந்த கட்சி வெல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கிட்டத்தட்ட டிஎம்கே 38 விழுக்காடுகள் வாக்குகளை வாங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாவேக்காவை பொறுத்தவரைக்கும் 30 to 25 விழுக்காடுகள் வாக்குகளை பெறலாம் அப்படின்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. நான் தமிழரை பொறுத்த வரைக்கும் 6லிருந்து பார்த்தீங்கன்னா 4லிருந்து 6 அந்த மாதிரியான ரேஞ்ச் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலியில் பார்ப்போம். நீங்கள் யாருக்கு வாக்களிச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.